ஹாய், உங்கள் குழந்தை கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்களா? நம்ம சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்களா? இந்த வீடியோவில் குழந்தைங்க நம்ம அவங்கள கூப்பிட்டோன்னா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் அப்புறம் நம்ம சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குமான ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா. நான் பேச்சு பயிற்சியாளர். மாஸ்டர்ஸ் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமாக நான் ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறேன். நம்ம போன வீடியோவில் குழந்தைங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்க டெவலப் பண்ண வேண்டிய 5 இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸை பற்றி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்கில்ஸான சோஷியல் ஸ்கில்ஸும் செகண்ட் ஸ்கில்ஸான ப்ளே ஸ்கில்ஸை பற்றியும் பார்த்துருந்தோம். அதை பார்க்காதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தேர்ட் ஸ்கில்ஸ் ஆன காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். காம்ப்ரிஹென்ஷன்னா என்னென்னா, நம்ம சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் குழந்தைங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்களோட பேரை குழந்தைங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும். நம்ம அவங்கள பேர் சொல்லி கூப்பிட்றோன்னா அவங்க திரும்பி பார்க்கணும். குழந்தைங்களை கூப்பிட்டா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு 3 வகையான ஆக்டிவிட்டீஸை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் நம்ம குழந்தைய கூப்பிடும்போது நம்ம சிங் சாங் மேனரில் கூப்பிடணும். அதாவது நம்ம இந்த குழந்தைங்களோட இந்த பாட்டு மாதிரியே அவங்க பேரை சொல்லணும். ஏன்னா சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மியூசிக்னாலே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த மியூசிக் மாதிரி நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னா குழந்தைங்க இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சஞ்சீவ் அப்படின்னா சஞ்சீவ் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த ராகமாக பாடும்போது குழந்தைங்க இன்ட்ரெஸ்டாக திரும்பி பார்ப்பாங்க. ரெண்டாவது ஆக்டிவிட்டி நம்ம பேரை கூப்பிடும்போது விஸ்பரிங் டோனில் கூப்பிடணும். சஞ்சீவ் இந்த மாதிரி நம்ம விஸ்பர் பண்ணி கூப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டோனில் இருக்கிறதுனால குழந்தைங்க இன்ட்ரெஸ்டாக திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நார்மல் டோனில் கூப்பிட்டாலும் குழந்தைங்க திருப்பி பார்க்குற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணணும். தேர்ட் லெவல் நம்ம இந்த குழந்தைய கூப்பிட்டு உடனே நம்ம ஒரு சவுண்டு கொடுக்கணும். இப்போ கிளாப் பண்ணுறது, இல்லைன்னா காலில் இப்படி ஸ்டாம்ப் 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 அப்படின்னு பண்ணுறது, இல்லைன்னா சும்மா ஏதாச்சும் இந்த ட்ரம் மாதிரி தட்டுறது, அந்த மாதிரி பண்ணும்போதும் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க. அதாவது இப்போ சஞ்சீவ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்தாலும் குழந்தைங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறது கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு வரதுக்கு நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். அது நம்ம 3 வகையான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நேச்சுரல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நம்ம குழந்தைய குளிக்க வைக்கிறதுக்காக நம்ம இந்த ஆக்டிவிட்டியை செய்கிறோம் அப்படின்னா, இப்போ குழந்தைக்கு அந்த குளிக்கிற ஆக்டிவிட்டி பிடிக்கும்னா அந்த சமயத்தில் நம்ம அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண உடனே வெரி குட், வா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைய கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இது நேச்சுரல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக வரும். அடுத்தது ஃபிசிக்கல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ ஃபிசிக்கல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நம்ம குழந்தைங்களை இந்த டைட் ஹக்கு இல்லை கிஸ் பண்ணுறது குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்புவாங்க. சில குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு வாட்டி நம்ம அவங்க பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண உடனே நம்ம வேகமாக வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிட்டு நம்ம என்கரேஜ் பண்ணோன்னா குழந்தைங்க இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க. ஸோ அடுத்ததாக குழந்தைங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை பார்க்கலாம். இப்போ அம்மா அப்பா அது மட்டும்தான் கூட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் பண்ணணும். இல்லை சில வீட்டில் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறாங்கன்னா தாத்தா பாட்டி அவங்களையும் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக நம்ம வச்சு குழந்தைங்களை ஐடென்டிஃபை பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறமா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறமா தான் நம்ம டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு போகணும். ஸோ இந்த ரிலேட்டிவ்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி என்னென்னா ஹைட் அண்ட் சீக் விளையாட வைக்கலாம். நம்ம குழந்தைங்களை தூக்கி நம்ம இந்த மாதிரி ஹைட்டான ஒரு டேபிள்லையோ இல்லை ஹைட்டான சேர்லையோ உட்கார வச்சுக்கணும். அப்போ தான் குழந்தைங்க ஓடி போக மாட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம அவங்க பேரண்ட்ஸு அம்மாவையோ அப்பாவையோ போய் எங்கேயாச்சும் ஹைட் பண்ணிக்க சொல்லணும், ஒளிஞ்சிக்க சொல்லணும். ஸோ ஒன்ஸ் ஒளிஞ்சிக்கிட்டாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட இந்த மாதிரி இங்கே பாரு அம்மா காணாமே, அம்மா எங்கே, அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம கூப்பிடணும். குழந்தைய நம்ம இந்த மாதிரி இங்கே பாரு இங்கே எங்கே இருக்கிறாங்க பாரு அப்படின்னு நம்ம சொல்லி இது பண்ணிட்டு குழந்தைய காணாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிட்டு அப்புறமா டக்குன்னு அம்மா பே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரணும். ஸோ வந்த உடனே
ஏ அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பாயிண்டிங் பண்ணி காமிக்கிற மாதிரி பண்ணணும். குழந்தைங்களோட கையை பிடிச்சி நம்ம வந்து பாயிண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்க வந்து இவங்க தான் அம்மா அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து நம்ம இப்படி பாயிண்ட் பண்ணி அசோசியேட் பண்ணுறதுக்கு வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரியே மற்ற ரிலேட்டிவ்ஸ் கூடயும் வந்து விளையாடணும். ஸோ இந்த மாதிரி வீட்லேயும் வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸை வந்து விளையாட சொல்லணும். நம்ம இதை வந்து ரைம்ஸ் மூலமாகவும் வந்து நம்ம வந்து சொல்லலாம். ரைம்ஸை வந்து நம்ம ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ தமிழ் வந்து குழந்தைங்க ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிக்குவாங்கன்னா, அம்மா அம்மா வேர் ஆர் யூ, ஹியர் ஐ ஆம் ஹவு டு யூ டூ, அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம அம்மா ஃபோட்டோவை வந்து காமிக்கலாம். இங்கே பாரு அம்மா 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 இங்கே அம்மா ஃபோட்டோவை தொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குழந்தைங்க கையை பிடிச்சி வந்து தொட வைக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட ஃபோட்டோஸையும் வச்சு நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டி வந்து கொடுக்கலாம். அடுத்ததாக ஃபேமிலி ட்ரீ பசில்ஸ்னு இருக்குது. ஸோ அந்த பசில்ஸில் வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களோட பசில்ஸ்லேயும் வந்து நம்ம அம்மா அப்பாவோட ஃபோட்டோஸை ஸ்டிக் பண்ணிக்கிட்டு இதான் அம்மா பசில்ஸ் எடுத்து வை, அப்பா பசில்ஸ் எடுத்து வை, அந்த மாதிரி சொல்லியும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து பாடி பார்ட்ஸ் வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ பாடி பார்ட்ஸ் பாயிண்ட் பண்ணும்போது வந்து குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட பாடி பார்ட்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு அவங்களால டக்குன்னு வந்து ஹெட்டு வந்து பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்புறமா வந்து இந்த ஸ்டமக் வந்து அவங்களால வந்து அவங்களுக்கு தெரியும். அப்புறமா வந்து லெக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இந்த டிஸ்டன்ட் பார்ட்ஸை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வந்து பாயிண்ட் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து பாயிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டமக்கு காமிக்கும்போது எங்கே ஸ்டமக் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம டிக்கிள் பண்ணலாம். ஸோ பண்ணும்போது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்க வந்து அதை பாயிண்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து அவங்க கையை பிடிச்சி நம்ம வந்து பாயிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பாடி பார்ட்ஸ் வந்து நம்ம டே டு டே ஆக்டிவிட்டி வந்து செய்யும் போதும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ நம்ம குழந்தைங்களை வந்து குளிக்க வைக்கிறோம் அப்படிங்கும்போது வந்து நம்ம சோப்பு வந்து கண்ணுக்கு போடலாமா, கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்படி போடுற மாதிரி பண்ணலாம். அப்புறம் வந்து அப்புறம் மூக்குக்கு போடலாம், வாய்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து இந்த பாடி பார்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அது மாதிரி ட்ரெஸ் போடும்போது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போதெல்லாமும் வந்து கண்ணு மூக்கு வாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரெஸ் போடலாம். ஸோ இந்த மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டியில் நம்ம வந்து அடிக்கடி வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது குழந்தைங்க ஈஸியாக அந்த வேர்ட்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்ததாக நம்ம வந்து இந்த பொம்மையை வச்சும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். இங்கே பாரு பொம்மைக்கு ஐஸ் எங்கே இருக்குது, ஐஸ், Mary has a little eyes, little eyes, little eyes. Mary has a little eyes. It's so nice to tickle. கிச்சு. ஸோ இந்த ரைம்ஸ் வந்து மாடிஃபிகேஷன் ரைம்ஸ், அதாவது மேரி ஹேஸ் எ லிட்டில் லேம்ப் ரைம்ஸை வந்து மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணோம். இது வந்து நான் இந்த டீச் மீ டு டாக் பாட்காஸ்ட்டில் வந்து நான் இந்த ரைம்ஸ் பற்றி நான் பார்த்தேன். அப்புறமா வந்து அதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பாடி பார்ட்ஸுக்கும் இதே மாதிரி பண்ணி நம்ம கிச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது அதுவும் வந்து குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அவங்க கவனிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்து பாடி பார்ட்ஸ் பசில்ஸை வந்து யூஸ் பண்ணியும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஐஸ் எங்கே இருக்குது, ஐஸ் பாரு, ஐஸ் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 2 பசில்ஸ் மட்டும் வந்து முன்னாடி வைக்கணும். ஸோ எது வந்து கரெக்டான பசில்ஸோ, ஐஸ் வந்து எது கரெக்டான பசில்ஸோ அதை வந்து குழந்தைங்க முன்னாடி வச்சுட்டு நம்ம இன்னொரு பசிலை வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி, இதுக்கு பேர் வந்து எரர்லெஸ் டீச்சிங் அப்படிம்பாங்க. ஸோ டக்குன்னு நம்ம குழந்தைங்க வந்து அந்த முன்னாடி இருக்கிற காயினை தான் வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து வருவாங்க. ஸோ அப்போ வந்து அப்படியே அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே இதுதான் ஐஸ் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஐஸ் எங்கே இருக்குது பாரு ஐஸ் எடு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து வைக்கிறதுக்கு வந்து கைட் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம வந்து மிரரை யூஸ் பண்ணியும் சொல்லி கொடுக்கலாம். நம்ம கண்ணாடி முன்னால் நிற்க வச்சுட்டு இங்கே பாரு உன்னோட ஐஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தையோட கையை பிடிச்சி நம்ம வந்து ஒவ்வொரு பாட்டையும் வந்து நம்ம காமிக்க வைக்கலாம். அது மாதிரி ஆக்ஷன் பண்ணியும் வந்து செய்ய வைக்கலாம். இப்போ வந்து கண்ணாடி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மூக்கு எப்படி சிந்துவ, மூக்கு சிந்து அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா வந்து இங்கே சாப்பாடு வாங்கு, வாய் தர, வாய் அப்படின்னு சொல்லியும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரியும் வந்து நம்ம வந்து பாடி பார்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம வந்து அனிமல்ஸை வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து அனிமல்ஸ் வச்சுட்டு வந்து நம்ம இங்கே பாரு கேட் பாரு, மியாவ் கேட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். இந்த ஒவ்வொரு அனிமல்ஸும் எந்த மாதிரி சவுண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. இது பாரு எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சவுண்டை வச்சு நம்ம வந்து குழந்தைங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ண வைக்கணும்.
இங்கே பாரு எது மியாவுன்னு கத்தும் அப்படின்னு டக்குன்னு வந்து குழந்தைங்க வந்து எடுப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேரை சொல்லி நம்ம எடுக்கிறத விட வந்து இந்த சவுண்டு சொல்லும்போது கொஞ்சம் டக்குன்னு வந்து ஈஸியாக வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து அதோட நேமா சொல்லியும் வந்து எடுக்க வைக்கலாம். இங்கே பாரு பூனை எடு, கேட் எடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து குழந்தைய வந்து எடுக்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்ததான் நம்ம வந்து ரைம்ஸ் சொல்லியும் வந்து நம்ம வந்து குழந்தைங்கள வந்து ஆக்ஷன் செய்ய வைக்கலாம். அதாவது Old MacDonald had a farm, E-I-E-I-O. On the farm he had some cow, E-I-E-I-O. கவு எங்க இருக்கு? கவு எடு, கவு எடு. வாவ், கவு எடுத்துட்டியே. இந்த மாதிரி வந்து ரைம்ஸ் சொல்லியும் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கலாம். அடுத்ததான் இந்த மாதிரி அனிமல் பசில்ஸை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து குழந்தைங்களை வந்து இந்த ஆக்ஷன் அந்த அனிமல் வேர்ட்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரூட்ஸையும் வந்து நம்ம சொல்லித்தரலாம். ஃப்ரூட்ஸில் வந்து இந்த மாதிரி கட் ஃப்ரூட்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம ஆப்பிள் கட் பண்ணலாமா, ஆப்பிள் எடுத்து கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆப்பிள் கட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ப்ரிட்டன் பிளே வந்து பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து இதே மாதிரியே நம்ம வந்து இந்த ஃப்ரூட்ஸ் சாஃப்ட் டாய்ஸ்லாம் இருக்கும், அப்புறம் ஃப்ரூட்ஸோட பசில்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ்க்கும் இதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுக்கலாம். வீல்ஸ் ஆன் த பஸ் கோஸ் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அந்த மாதிரி ரைம்ஸ் பாடி நம்ம வீல்ஸ் ஆன் த பஸ்ன்னு சொல்கிற மாதிரி அடுத்து வீல்ஸ் ஆன் த கார் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வெஹிக்கிள்ஸையும் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, நம்ம இந்த கார் மேலே வந்து நம்ம இந்த கவ்வை வச்சு ஓட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரக்கில் வந்து இப்படி கவ்வை வச்சுட்டு லாரி போகுது அப்படின்னு சொல்லியும் வந்து நம்ம வந்து விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து புதுசாக வந்து ஆக்டிவிட்டி நம்ம வேறு ஒரே வேர்டுக்கு வந்து வேறு ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுக்கும்போது குழந்தைங்க ஈஸியாக அந்த வேர்ட்ஸ் வந்து கற்றுக்குவாங்க. அடுத்ததான் நம்ம வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். நம்ம வந்து ப்ரஷ் பண்ணலாமா, ப்ரஷ் 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 யோர் டீத் ப்ரஷ் இட் எவ்ரி டே. இந்த மாதிரி நம்ம ரைம் சொல்லியும் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி ப்ரஷ்ஷை கொடுத்து வந்து நமக்கு ப்ரஷ் பண்ணலாம், அம்மாவை ப்ரஷ் பண்ண சொல்லலாம், அப்பாவை ப்ரஷ் பண்ண சொல்லலாம். அப்புறமா வந்து ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் இங்கே பாரு எலிஃபென்ட் ப்ரஷ் பண்ணுது, ப்ரஷ் ப்ரஷ் ப்ரஷ், கேட் ப்ரஷ் பண்ணுது, ப்ரஷ் ப்ரஷ் ப்ரஷ். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம அந்த ஆக்ஷன்ஸை வந்து ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் நம்ம ரிப்பீட் பண்ணும்போது இந்த டாலுக்கு ப்ரஷ் பண்ணிவிடலாம், ப்ரஷ் ப்ரஷ் ப்ரஷ். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறையா வாட்டி இதே ஆக்ஷன்ஸை ரிப்பீட் பண்ணும்போது குழந்தைங்களும் அந்த ஆக்ஷன்ஸை வந்து ரிப்பீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்ததான் நம்ம வந்து இந்த புக்கில் வந்து காமிச்சு இங்கே பாரு இங்கே ப்ரஷ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா அடுத்து வந்து அது பாயிண்ட் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியே எல்லா ஆக்ஷன்ஸையும் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம். அடுத்ததாக வந்து ப்ரிப்போசிஷன் சொல்லித்தரணும். அதாவது அப், டவுன், இன், அவுட் அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் சொல்லணும். நம்ம வந்து இந்த ஸ்டாக்கிங் கப்ஸ் வைக்கும்போது இது மேலே வெய்யி அப்படின்னு சொல்லலாம். டோப் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த அதே மாதிரி பிளாக்ஸை வந்து மேலே அடுக்கும்போது வந்து இதே மாதிரியே வந்து அப் டவுன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து நம்ம இந்த கார் ஓட்டும் போது வந்து இங்கே பாரு கார் இந்த லாரி டேபிள் மேலே போகுது, மேலே போகுது, அடுத்த டேபிள் கீழே போகுது, கீழே லாரி வந்து உள்ளே போக போகுது, நம்ம உள்ளார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இந்த மாதிரியும் வந்து சொல்லி நம்ம வந்து செய்ய வைக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அட்ஜெக்டிவ்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம வந்து குட்டி அனிமலை வந்து எது குட்டியாக இருக்குது, எது பெருசாக இருக்குது அந்த மாதிரி கேட்டு வந்து குழந்தைங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்ம வந்து அந்த குழந்தைங்களை ஆக்ஷன் பண்ண வைக்கலாம். குட்டி 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 பெருசு, குட்டி பெருசு, இந்த மாதிரி வந்து ஆக்ஷன்ஸை வந்து நம்ம வந்து ரிப்பீட் பண்ண வைக்கலாம். அப்போ வந்து இதை வந்து இதோட அசோசியேட் பண்ணுவாங்க. குட்டி பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அசோசியேட் பண்ணி அவங்க வந்து அந்த வந்து புரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி சூடாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது, அந்த மாதிரி நிறையா அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம குழந்தைங்க நம்ம கூப்பிட்டோன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணுங்கிறத பற்றி பார்த்தோம். அதே மாதிரி ஏர்லி ஒக்காபுலரிஸ்லாம் வந்து நம்ம வந்து இந்த வார்த்தைகள்லாம் வந்து புரியறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. அடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது பற்றியான ஐடியாஸும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொன்னீங்கன்னா நான் அதை வந்து அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். நன்றி.